புத்தி சாதுர்த்தியம் நிறைந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது? சித்திரை மாதம் 30 நாட்களும் என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்த முடியுமா? எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையுமா? எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கருங்காலி மாலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். இந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுற இல்லையா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கனவு வரும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வண்டியிலே போயிட்டு இருப்பீங்க, முன்னாடி இருக்கிற வண்டி வந்து நம்ம வண்டி மேலே மோதிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவான தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிறந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் குருவோடு இணைந்து பரிவர்த்தனை செய்கிறாங்க. அதனால் நீச்சபட்ச ராஜயோகம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கவசம் போல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை காக்கும். தைரியமாக தெம்போடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய வியூஸ் வரீங்க, ஆனால் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். அதோட கூட முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே துணிச்சலோடு இறங்குவீங்க. இந்த துணிச்சலோடு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரியான திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்குது. அதனால் சரியான திட்டமிட்டு இறங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நல்ல ஒரு முயற்சியோடு இறங்குவீங்க. தூரிதமாக முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே அதிர்ஷ்டம் கூட போகுது. எந்த இடத்துல அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வாங்கினீங்களோ அந்த இடத்துல நீ தான் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். மந்த நிலை மாறும். விரைந்து செயல்படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. அதனால் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிர்வாகத்திறனும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணம் இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய காரணி. குடும்ப உறவுகளை ஒற்றுமையை நிர்ணயிக்கக்கூடியது இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய கிரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ரத்தின கம்பளம் போல் எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் தான் இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரத்தில் கொஞ்சம் ஏளனப்படுத்தப்படுவீங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் கேது செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறவுகள்
ஒரு சில இடத்துல உங்களுடைய உணர்வுகளை புரிந்துக்காமல் செயல்படுவாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையும் எதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க அதை பண்ணுவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால் யார் பின்னாடியும் ஓடாமல் உங்களை நீங்கள் நம்பி, உங்களுடைய முயற்சியை நம்பி தன்னம்பிக்கையோடு போராடுங்க. நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். யார்கிட்ட உங்களுக்கு பேசவே பிடிக்கலையோ அவங்ககிட்ட பேசாதீங்க. இந்த காலகட்டத்தில் பேச்சின் மூலிமா ஒரு சில இன்னல்களும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை விட்டு தனியாக இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னா குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளால் ஒரு சில மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால் தனிமையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு குருவோடைய பலம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால, பெரியவங்களுடைய ஆசையும் இருக்கிறதுனால, அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்போ விமர்சனமோ எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை கூட ஒரு சில இடத்துல காப்பாற்ற முடியாமல் ஒரு சில கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்தவங்களுடைய குறுக்கீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சம்மந்தமில்லாத குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இழுபறியாக ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சட்ட விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு போதுமான உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்காம நீங்களே அதை எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆவணங்களெல்லாம் சரிப்படுத்தி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வருமான வரி, சொத்து வரி இந்த மாதிரி பிரச்சனையில் ஒரு சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் சுமாராக படிச்சுட்டு இருந்த மாணவங்க கூட இனி வருகின்ற நாட்களில் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக, நல்ல ஒரு படிக்கக்கூடிய மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி மாணவர்கள் வர போகிறீங்க. பொருளாதாரம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறுக்கீடுகள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆனால் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும். நீங்கள் முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் பெற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல விட்டதை பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஒரு சிலருக்கு சுப பலன்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய திருமணம், பிள்ளைங்களுடைய கல்வி இது எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் சுப செலவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் நடக்கும், அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விரைய கேதுவோட பாதிப்பு இருக்கிறதுனால பெருசாக சேமிப்புறதுக்கோ பெருசாக லாபத்தை எதிர்பார்க்கவோ இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் அதிர்ஷ்டவசமாக தான் இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், பொன் பொருள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கையில் அப்படின்னு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். விரயக்கேது இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தனஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக நஷ்டமோ பாதிப்போ எதுவும் ஏற்படாது. ஒரு அசுப பலன் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உறவினர்களால் ஒரு சில இன்னல்கள், வெளி உறவுகளால் ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். மனதுக்குள்ளே கொஞ்சம் வஞ்சம் வச்சுட்டு பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அரசு வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலை கிடைக்கலையோ அந்த வேலை இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன தடையை தாண்டி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க. சூடான உணவுகளை எடுத்துக்கோங்க. தேவையான இடத்துல கரெக்டாக பேசுங்க. தேவையில்லாத இடத்துல வாங்கி கொடுத்து வம்பல மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அறிமுகமில்லாத நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்ப விவரங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன்னு ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் குடும்ப ரகசியங்கள்லாம் பேசிடுவீங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்த மூத்த சகோதரர் சகோதரியால் ஏதாவது மனக்கசப்பு பிரச்சனைகள் வரும். பேச்சில் நிதானம் இருக்கட்டும். பிள்ளைங்க மூலியமாக கூட ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது
செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அலுவலக பணியை வழக்கம் போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகம் தான். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக உழைப்பீங்க, ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசையில் இந்த காலகட்டத்தில் வரும். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் ஒரு சிலர் ராஜினாமா செஞ்சுட்டு சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. அதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, சுய தொழில் செஞ்சால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழிலாக செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனியாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காசு கையில் நிற்காத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணத்தை இரட்டிப்பாகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக பார்த்திங்கன்னா லாபம் அப்படிங்கிறது கையில் தங்காத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாயோடைய சேர்க்கை இருக்கிறது. 5, 6ஆம் அதிபதி சனியும் 3, 8ஆம் அதிபதி செவ்வாயும் சேரும்போது ஆரோக்கியத்தில் சின்ன பின்னடைவு வரும். உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை, அஜீரண சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த திருவண்ணாமலைக்கு போய் கிருவலம் சென்றுட்டு வாங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க. பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிரதோஷ நாட்களில் பச்சரிசி மாவால் நந்திக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய கர்ம வினை குறையும், மனசஞ்சலம் குறையும், மன கஷ்டம் தீரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பிரதோஷ நாட்களில் பச்சரிசி மாவால் நந்தீஸ்வரருக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. கர்ம வினைகள் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் ஏன் தமிழ்நாட்டில் காக்கா வச்சுருக்கீங்க, காக்கா வயலில் தாலி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எதனால் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதனால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா முன்னோர்களை வழிபடுங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. நம்பிக்கையோட நல்ல ஒரு மேன்மை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.